கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, மூவர் காயம், வட்டவல பகுதியில் சம்பவம் என்பதான செய்தியும் தரப்படுகிறது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவலை பிரதேசத்தில் நேற்று முற்பகல் கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதான தகவலும் இதனோடு இணைந்ததாக தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் இவ்வாறு வெளியாகின்றன. வட்டவலை பகுதியில் நேற்று முற்பகல் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொழும்பு வெள்ளம்பிட்டியிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுலா பயணம் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது. இதன்போது குறித்த காரில் தாய், தந்தை, அவர்களது மகள் மற்றும் அவரது 2 பிள்ளைகள் இருந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரை மகள் செலுத்தி இருக்கிறார். எதிர் திசையில் பயணித்த பேருந்துக்கு வழிவிட முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன்போது காரை செலுத்திய பெண் மற்றும் அவரது பெற்றோர்கள் காயமடைந்த நிலையில் வட்டவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பிள்ளைகள் இருவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை. விபத்து சம்பவம் தொடர்பில் வட்டவலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது.